எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் இதுவரை பேசாத ஒரு சப்ஜெக்டை பேச போகிறேன். இது பேசணுமா அப்படின்ட்டு நினச்சேன். இருந்தாலும் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு சம்மந்தமில்லாத சப்ஜெக்ட் தான் இருந்தால் கூட பேசலாம்ங்கிறக்காக நான் வந்திருக்கிறேன். இதில் நிறைவுகள் இருந்தாக அதை நீங்கள் பொறுத்தல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டாக இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜனநாயகன் அந்த படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, தமிழக வெற்றி கழகமாக. அந்த கட்சியோட தலைவர் நடிகர் விஜய், அவருடைய படம். அந்த படம் ஜனநாயகன் அப்படிங்கிற படம். அவர் ஏற்கனவே அந்த சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பிக்கிறப்பவே, இதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொன்னதுனால இந்த படத்துக்கு ஒரு ஹைலி இம்பேக்ட் கிடச்சிருக்கு. அதாவது எப்படின்னா, அதீத முக்கியத்துவம். அதாவது நாட் ஒன்லி ஃபார் ஹீஸ் ஃபேன்ஸ், அதாவது அவங்களுடைய ரசிகர்கள் மட்டுமல்லாது அவரை பிடிக்காத ரசிகர்கள், அதாவது சினிமாவை ரசிக்கிறவங்க, அரசியல்வாதிகள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேருக்கு மத்தியில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதில் மாற்று கருத்தை கிடையாது. அதை நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாலகிருஷ்ணன் நடித்த ஒரு படம் கூட ஏதோ ஒரு கேசரின்னு சொன்னாங்க. அந்த கேசரி அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கூட போத் ஆர் சேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. அதுக்கடுத்து இன்னொரு படம், ஏதோ ஒரு படம், என்ன படம் அது, இவர் சிவகார்த்திகேயன் நடித்த படம் பராசக்தி. அந்த படத்தை அது ஒரு ட்ரெய்லரை போட்டு, அந்த ட்ரெய்லருக்கு இதுக்கு இடையில் என்ன காம்படிஷன், ஏன்னா காமெடியாக இருக்குது. ஒரு ட்ரெய்லருக்கு இவ்வளவு காம்படிஷன், இவ்வளவு இதில் அதுக்கு எதுக்கு இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பெரிய காமெடியாக இருக்குது. இந்த எனர்ஜியை நம்ம சமூகத்தில் நம்ம சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் நல்லது செய்கிறதுக்காக இந்த எனர்ஜியை பயன்படுத்தினா நாடு எங்கேயே போயிடும். அதை விட்டுட்டு யாருக்கு வியூவர்ஸ் அதிகம், யாருக்கு லைக்ஸ் அதிகமாக லைக்ஸு, அதுக்கடுத்து யாருக்கு கமெண்ட்ஸ் அதிகம், யாருக்கு எத்தனை ஃபேவர் கமெண்ட்ஸு, எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸு, எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு யோசிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு நேரத்தை விரயம் பண்ணி இளைஞர்களை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தால் கூட, இது இப்போ மக்கள் மத்தியில், ஜனங்க மத்தியில் ஒட்டுமொத்த எப்படின்னாக்கா, இப்போ சொல்லுவாங்க, சாரி நான் என்னுடைய ஃப்ளோ கொஞ்சம் மாறுது. என்ன காரணம்னா, இந்த சப்ஜெக்ட் ஒரு கன்ஃபியூஷன் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், தெலுங்கில் படம் பார்க்குறது பர்த் ரைட்ஸ் மாதிரி. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. நான் என்னுடைய கல்லூரி காலங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அது பர்த் ரைட்ஸு. அதாவது தெலுங்கில் ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிறதுல எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலையாளத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க, கன்னடா அப்படி இருக்க மாட்டாங்க. நல்ல படங்களை தேர்வு பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி தமிழில் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வர தமிழ் படங்கள் தான் ஒட்டுமொத்த இந்திய படங்களையே ஆளுமை செலுத்துச்சு. உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை பார்த்து தான் அதே மாதிரி அந்த பேட்டர்னில் அதோட சிறப்பான கதைகள் உருவாகும். இப்போ அந்த மாதிரி கதைகள் இல்லை. நிறையா நம்ம தமிழ் படங்களை மிஞ்சி போகிற அளவுக்கு மலையாள படங்கள் நிறையா பார்க்குறோம். கன்னட படங்கள் வருது, தெலுங்கு படங்கள் வருது, ஹிந்தி படங்கள் நிறையா வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் போர்டு பிரச்சனை அப்படின்றாங்க. அதுக்கு 1008 காரணங்கள், அந்த அரசியல் காரணம், அந்த காரணம், இந்த காரணம் 1000 சொல்லலாம். அதுக்கு நம்ம போக விரும்பல. இதில் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, சென்சார் போர்டு என்ன பண்ணுவான், ஒரு படத்தை முழுக்க அதை அப்படி அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு படத்தை ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை வாங்கிட்டு அதுக்கடுத்து ஆர்டிஸ்ட்டு, அந்த டெக்னீஷியன்ஸு எல்லோரும் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அந்த படத்தை முழுக்க, அதாவது அதில் மொழி தெரியாதவங்களும் இருப்பாங்க, அதில் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, மொழி வல்லுநர் இருப்பாங்க, அதுக்கடுத்து ஃபோட்டோகிராஃபி வல்லுநர் இருப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கல்ச்சரு, எத்திக்ஸு, இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்களாம் அதில் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த படத்தில், அதாவது படத்தை விசுவலைஸை மட்டும் பார்க்க மாட்டாங்க, சவுண்டு மட்டும், அதாவது ஆடியோ வீடியோ மட்டும் பார்க்க மாட்டாங்க. அதில் அந்த படம் ஒரு பொழுதுபோக்கு படம்னா அந்த பொழுதுபோக்கு அம்சங்களில் யாரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதா அதை பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மு, பயோ ஃபில்ம் அப்படின்னாக்கா அது அது ஆதாரபூர்வமாக இருக்குதா, தரமாக இருக்குதா, இல்லை அதில் எதுவும் உள்ளீடல், அது உள்செருகல்
இன்சர்ஷன் எது இருக்குதா அந்த மாதிரி பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு அது வந்து முழுக்க முழுக்க செட்டிஸ்ஃபைடு, அதாவது செட்டிஸ்ஃபைடு ஃபார் எக்ஸிபிஷன் டு த பப்ளிக் ஆல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு வருவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லேயே பாருங்கள் ஏ யூ 2 இருக்கும். அந்த ஏ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது பார்த்திங்கன்னா அது குழந்தைங்கள், பெண்கள், அதுக்கடுத்து நம்ம கலாச்சாரம், பண்பாடு, அதுக்கடுத்து இந்த வயலன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து அதில் வந்ததுன்னா அதை வந்து அதுக்கு வந்து ஏ அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஏ சர்டிஃபிகேஷனில் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அது எதுவுமே இல்லாத பட்சத்தில் இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதுக்கு யூ சர்டிஃபிகேஷன். அதனால் சில படங்கள் என்ன பண்ணினாக்கா ஏ-யூ 2மே வரும். பார்க்கவும் செய்யலாம், பார்க்காம இருக்கலாம். அந்த மாதிரி அது கரெக்டாக தெரில அந்த மாதிரி. அதனால் வந்து சென்சார் போர்டுங்கிறது வந்து சும்மா ஒரு விளையாட்டு போர்டு கிடையாது, ஒரு கேரம் போர்டு கிடையாது, ஒரு செஸ் போர்டு கிடையாது. அது வந்து ஒரு ஸ்டேட்டுரி போர்டு. அதாவது சட்டபூர்வமான ஒரு 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 குழு. அந்த குழு வந்து ஒரு படத்தை வந்து இது சர்டிஃபிகேஷன் பண்ணுது அப்படின்னா அது வந்து அதுதான். அதை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது, அதில் சேர்க்கவும் முடியாது, குறைக்கலாம். குறைச்சா கூட அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். சேர்க்க முடியாது, எதுவுமே சேர்க்க முடியாது. அவ்வளோதான். அவங்க சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதில் இருக்கிற கான்செப்ட் மட்டும்தான் அடுத்த எக்ஸிபிஷனுக்கு லீகலாக ஆப்டட் ஆனது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த படத்தில், இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா இதை சொல்கிறாங்க, சர்டிஃபிகேஷன் ஏ-யூ வந்துருச்சு, பட்டு சர்டிஃபிகேட்டு வரல. சர்டிஃபிகேட்டு அதாவது காப்பி, ஹார்ட் காப்பி வரல அப்படிங்கிறாங்க. அது சரியாக தெரியல. சப்போஸ் எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா சர்டிஃபிகேட் வர்றதுக்கு அது தடுக்க யாராலையும் முடியாது. அதை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சர்டிஃபிகேஷன் வரலை சர்டிஃபிகேஷன் ஆகலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் சர்டிஃபிகேட்டு இஷ்யூடு ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வகையில் அதுதான். இதில் ஏதாவது உள்குத்து, அந்த குத்து, இந்த குத்து அது இருக்குது அப்படி பட்சத்தில் அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது, சட்டத்துக்குரிய தண்டனைக்கு உட்பட்டது, சட்ட ரீதியில் அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய விஷயமாக மாறக்கூடும். எனவே இந்த ஜனநாயகன் பட விஷயத்தில் இவ்வளோ பெரிய சர்ச்சை, இவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கடுத்து இவ்வளோ பெரிய இம்பேக்டு, இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இளைஞர்களும் அரசியல்வாதிகளும் அவங்களும் இவ்வளோ போராடுற அந்த உங்கள் எனர்ஜியை கொஞ்சம் ஒரு ஜஸ்ட்டு சிங்கிள் பர்சன்டேஜ் இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்தினுடைய அவலங்களை போக்குறதுக்காக, சமூகத்தில் வந்து சட்ட ஒழுங்கை சரிப்படுத்துறதுக்காக, சமூகத்தில் இந்த போதை, அப்புறம் அதுக்கடுத்து இந்த பாலியல் வன்கொடுமை கலாச்சாரங்களை ஒட்டு மொத்தமாக ஒழிக்க முடியாட்டக்கூட அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக உங்களுடைய எனர்ஜியை பயன்படுத்தினா இந்த நாடு எங்கேயோ போயிடும் ஐயா. இதுதான் என்னுடைய கவலை, வருத்தம், வேதனை. ஆக ஜனநாயகனுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் அவங்க வந்து ஓகே பண்ணியிருந்தாங்கன்னா சர்டிஃபிகேஷன் வந்துடும். இல்லை அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது வந்து சட்டம், இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கொடுத்துருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஒவ்வொரு சினிமா ப்ரொடியூசருக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அதனால் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இதுக்காக நீங்கள் நேரத்தை விரயம் பண்ணி உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி இதுக்கு ஒரு கமெண்ட்டு, அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அதுக்கு ஒரு கவுண்ட்ரு, இதுக்கு ஒரு கவுண்ட்ரு, இது தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம். இதில் பாருங்கள், நானே என்னுடைய நேரங்களை இந்த விஷயத்துக்காக செலவழிக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. அதெல்லாம் தயவுசெய்து யோசித்து பார்த்து நீங்கள் வந்து செயல்படணும்னு சொல்லி அன்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயத்தை கடந்து செல்வோம். இது போன்ற விஷயங்களில் நம்ம காட்டும் அக்கறையை சமூகத்துக்காக, சமூக விழிப்புணர்வுக்காக, சமுதாயத்தில் தேவைப்படக்கூடிய அவசியங்களுக்காக இந்த அக்கறையை, ஆர்வத்தை, விருப்பத்தை, உறுதியை செலுத்தினால் இந்த சமூகத்துக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையாகவும் தியாகமாகவும் பலனாகவும் இருக்கும் என்று நான் அனித்தரமாக நம்புகிறேன். அதை அனைவரும் சென்று சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நிறையா பேசிட்டேன்.
சப்போஸ் இதில் யாரையாவது மனம் புண்படும்படியாக நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து என்ன தோணுச்சுனாக்க, இந்த ஆர்வத்தை வந்து ஏன் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டோடு தான் இதை நான் பேசியிருக்கிறேன். அதனால் வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இல்லைனாக்க தயவுசெய்து கலந்து செல்லவும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் எஸ். முருகநாதன்.